ஹாய் ஹலோ வெல்கம் டு ஊக்கமது கைவிடல் சேனல். படித்து முடிச்சுட்டு ரொம்ப நாள் வேலைக்கு போகாமல் இருக்கீங்களா? இல்லை நிறைய இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணி உங்களுக்கு எந்த வேலையும் கிடைக்கலையா? அப்போ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்காக தான். மறக்காமல் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துங்க. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். நானும் படித்து முடிச்சுட்டு 2 வருஷமாக நிறைய கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதிட்டு தாங்க இருந்தேன். அப்போ எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை உங்ககிட்டையும் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்றதுனால தான் இந்த வீடியோ பண்ணுறேன். கவர்மெண்ட் என்னதான் நிறையா உங்களுக்காக ஸ்கீம்ஸ் கொண்டு வந்தாலும் அதோட லாங் டேர்ம் எஃபெக்ட் தெரியாமல் கவர்மெண்ட் சில டைம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுற பிரச்சனை தான் நம்மளுக்கு வேலைவாய்ப்புக்கான காரணங்கள், வேலைவாய்ப்பு குறையறதுக்கான நிறைய காரணங்களாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட்ரோ கார்பன் திட்டம், மீத்தேன் திட்டம், அப்புறம் நான் விவசாய இடத்துல ஃபேக்ட்ரி கட்டுறதுங்க. இந்த மாதிரி இதோட லாங் டேர்ம் எஃபெக்ட் தெரியாமையே கவர்மெண்ட் சில டைம் ப்ராஜெக்ட்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால தான் நம்மளுக்கு இது பெரிய பிரச்சனையாகவும் வேலை வாய்ப்புக்கு ரொம்ப கம்மியான சான்ஸாகவும் இருக்குங்க. இல்லை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறேன்னு பார்க்குறீங்களா? உண்மையிலேயே கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தன்னோட மக்களுக்காக நிறைய ஸ்கீம்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு தாங்க இருக்குது. ஆனால் அது மக்கள்கிட்ட போய் சேரல அப்படிங்கிறது தான் ரொம்ப வருத்தமான விஷயமே. அதனால தான் இந்த மாதிரி பல பிரச்சனைகளில் நம்மள மாதிரி இளைஞர்களுக்கு வேலை கிடைக்காம போகுது. அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு என்னோட பெஸ்ட் ஐடியா அப்படிங்கிறது ஆண்டர்பிரனர்ஷிப் அப்படிங்கிற சுய வேலைவாய்ப்பு திட்டம். இதுதான் ஐடியாவா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் உங்களுக்கு ஒரு ஃபேக்ட் சொல்கிறேன், அதுலேருந்து தெரிஞ்சுக்கோங்க ஏன் இந்த ஐடியாவை நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு. இந்தியாவில் எக்கானமி 3 ஃபேக்டராக பிரிக்கிறாங்க. அதாவது இந்தியாவுக்கு காசு வரக்கூடிய செக்டார் அப்படின்றது 3 முக்கியமான செக்டார்லேருந்து வருதுங்க. ஃபர்ஸ்ட் பிரைமரி ஆர் அக்ரிகல்ச்சரல் செக்டார், ரெண்டாவது ப்ரொடக்ஷன் ஆர் செகண்டரி செக்டார், தேர்டு டெர்ஷியரி ஆர் சர்வீஸ் செக்டார். இப்போ இந்த ஒவ்வொரு செக்டாரும் ஒன்றுக்குள்ள ஒன்று லிங்க் ஆகி இருக்குங்க. எப்படின்னு பார்க்குறீங்களா? இப்போ சர்வீஸ் செக்டார் அப்படிங்கிறது ப்ரொடக்ஷன் செக்டார்லேருந்து ரா மெட்டீரியல், அதாவது ப்ரொடக்ஷன் செக்டாரில் ஃபினிஷ்டு குட்ஸாக இருக்க மெட்டீரியல்ஸை வாங்கி தான் சர்வீஸ் செக்டார் வச்சு அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கும். அப்போது ப்ரொடக்ஷன் செக்டாருக்கு எங்கடா ரா மெட்டீரியல் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு பிரைமரி செக்டார் அப்படின்னு சொல்லக்கூடிய அக்ரிகல்ச்சர் செக்டார்லேருந்து தாங்க கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு செக்டாரும் ஒன்றுக்குள்ள ஒன்று ரிலேட் ஆகி இருக்குங்க. ஆனால் இப்போ இருக்கிற நிலைமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்வீஸ் செக்டாரில் வெறும் 27% பாப்புலேஷன் தான் இருக்காங்க. ஆனால் டோட்டல் ஜிடிபி அப்படின்னு சொல்லக்கூடிய மொத்த உள்நாட்டு உற்பத்திக்கு சர்வீஸ் செக்டார் 53% கான்ட்ரிபியூட் பண்ணுதுங்க. அப்போ மற்ற செக்டார் அப்படின்னு பார்த்தோம்னா பிரைமரி செக்டாருக்கு போவோம், அதாவது அக்ரிகல்ச்சர் செக்டார். மொத்த டோட்டல் இந்தியன் பாப்புலேஷன்ல 51% இந்த செக்டாரை தாங்க டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஆனால் இதுலேருந்து இந்தியாவுக்கு வரக்கூடிய எக்கானமி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் 17% தாங்க. இவ்வளோ பெரிய செக்டார், இவ்வளோ பெரிய மக்கள் இருந்தும் வெறும் 17% வரதுக்கான ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இதுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை. அதை நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணுன்ற அவசியம் இல்லைங்க. சரி, அப்போ என்னதான்டா வழி அப்படின்னு பார்த்தோம்னா, இதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம எல்லாமே ப்ரொடக்ஷன் செக்டாராக மறந்தது தான். என்னடா சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது அக்ரிகல்ச்சர் செக்டார்லேருந்து வர ப்ராடக்டை வாங்கி தான் ப்ரொடக்ஷன் செக்டாரே டெவலப் ஆகும். ஆனால் வெறும் 22% பாப்புலேஷன் தான் ப்ரொடக்ஷன் செக்டாரில் இருக்காங்க. ஆனால் அது அவுட்புட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 29%. என்னடா 22%, 29% தான் அவுட்புட்ன்ற, இதில் என்னடா பெருசாக இருக்குது அப்படின்னா, மற்ற 2 செக்டாரும் பாருங்கள். ஒன்று டோட்டல் பாப்புலேஷனில் பாதியில் இருக்குது, அதோட அவுட்புட் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. இன்னொன்று டோட்டல் ஜிடிபிக்கே அதுதான் பாதி கான்ட்ரிபியூட் பண்ணுது, ஆனால் அதோட இன்புட் அப்படின்னு சொல்லக்கூடிய மக்களோட தொகை ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இப்படி இது ரெண்டுமே 2 எக்ஸ்ட்ரீமில் இருக்குது. சரி, மிடில் இருக்க செக்டார் அப்படின்ற ப்ரொடக்ஷன் செக்டார் எடுத்து பார்த்தோம்னா, நம்ம எவ்வளோக்கு இன்புட் கொடுக்குறோமோ அதை தாண்டி 7% அதிகமாக ப்ராஃபிட் நம்மளுக்கு கொடுக்குதுங்க. அதனால தான் சொல்கிறேன், ப்ரொடக்ஷன் செக்டார் அப்படின்ற செக்டாரை இன்வெஸ்ட் பண்ணி அதுலேருந்து நம்ம பூம் பண்ணணும் அப்படின்றது தான் கவர்மெண்டோட ஐடியா. இதுக்காக கவர்மெண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ண பிளான் தான் மேக் இன் இந்தியா ஸ்கீம், அப்புறமேட்டு ஸ்கில் இந்தியா அப்படின்ற ஸ்கீம். இப்போ சர்வீஸ் செக்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்டா அதில் மட்டும் 53% அதுலேருந்து நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பண்ணுற எல்லா சர்வீஸும் அதுலேருந்து தாங்க வரும். என்னடா நம்ம சர்வீஸ் பண்ணுறோம் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? இந்த சர்வீஸ் செக்டாரில் தாங்க துணிக்கடை, மளிகை கடை, ஹோட்டல், ஐடி, இப்படி எல்லா சிஸ்டமும் நம்மளுக்கு இருக்குது. அதாவது மக்களுக்கு
அக்ரிகல்ச்சர் பிரைமரி செக்டார் ப்ரொடக்ஷன் செக்டார்லேருந்து வரக்கூடிய எல்லா ப்ராடக்ட்ஸையும் மக்கள்கிட்ட கொண்டு போய் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம எல்லாருமே சர்வீஸ் செக்டார் கீழே தாங்க வேலை பார்ப்போம். சரிடா, மற்ற செக்டார்ல இப்போ பிரைமரி செக்டார்ல பார்த்தோம் அப்படின்னா வெறும் 17% தான் அவுட்புட் இருக்கு. அதுலேருந்து வர பை ப்ராடக்டை வாங்கி தான் ப்ரொடக்ஷன் செக்டாரே நம்ம கொடுக்கணும். அதுலேருந்து வர பை ப்ராடக்டை வாங்கி தான் நம்ம சர்வீஸ் செக்டார் கொடுக்கணும். அப்படின்ற பட்சத்தில் எப்படி சர்வீஸ் செக்டாரால் மட்டும் இவ்வளோ அதிகமாக கொடுக்க முடியுது அப்படின்னு யோசிச்சிங்கன்னா அதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம் ஐடி செக்டார் தாங்க. என்னடா ஐடி சொல்ற அப்படின்னு பாத்தீங்களா? ஆமாங்க, எப்படி பசி இருக்கிற வரைக்கும் அக்ரிகல்ச்சர் இருக்குமோ அதே மாதிரி மனுஷன் இருக்கிற வரைக்கும் ஐடியும் இருக்கும். ஏன் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ஐடியோட மூலதனமே இந்த மாதிரி மனுஷங்களோட மூளைதாங்க. மனுஷன் எவ்வளோக்கு எவ்வளோ மூளையை யூஸ் பண்றோனோ அவ்வளோக்கு எவ்வளோ ஐடியும் எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே போகுங்க. இதனாலதான் ஐடியில புது புது வேலை வாய்ப்புகள் நிறைய கிடைச்சிக்கிட்டே இருக்கு. அந்த ஐடி செக்டரால தான் இந்த சர்வீஸ் செக்டாருக்கு ஒரு பெரிய இது கிடைச்சது, பெரிய ஒரு ப்ராஃபிட்டோ இல்லை ஜிடிபி ஏர்ன் பண்ணக்கூடிய ஸ்ட்ரக்சரோ கிடைச்சதுங்க. ஆனா இதுல ஒரே ஒரு பிரச்சனை இருக்கு. என்னன்னா எந்த ஒரு எக்கானமியும் எந்த ஒரு கண்ட்ரியும் சர்வீஸ் செக்டரை ரொம்ப டிபெண்ட் பண்ணி இருந்துச்சு அப்படின்னா அதோட எக்கானமி அன்ஸ்டேபிள் எக்கானமி அப்படின்ற சுச்சுவேஷனுக்கு போகுங்க. அது என்னடா அன்ஸ்டேபிள் எக்கானமி அப்படின்னு கேக்குறீங்களா? ரொம்ப சிம்பிள். அடிக்கடி ஐடியில ரெசெஷன் வருதா? அது காரணமே இதுதாங்க. அடிக்கடி ஒரு அன்ஸ்டேபிள் எக்கானமில எப்பவுமே ஒரு பூம் அப்புறமேட்டு ஒரு பர்ஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு கண்டிஷன் நடக்கும். இந்த பூம் அப்படின்றப்போ நிறைய வேலை நிறைய இன்டேக் இருக்குங்க. இந்த பர்ஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெசெஷன் டைம்ல நிறைய வேலை இழப்பு நிறைய லாஸஸ் இருக்குங்க. இதுல எல்லா கண்ட்ரியும் அடிபட்டது உங்களுக்கே தெரியும். உனக்கே இவ்வளவு தெரியுது, இது கவர்மெண்ட்டுக்கு தெரியாதா அப்படின்னு யோசிச்சிங்கன்னா கண்டிப்பா இது கவர்மெண்ட்டுக்கும் தெரியுங்க. அதனாலதான் கவர்மெண்ட் மேக் இன் இந்தியா ஸ்கீம், ஸ்கில் டெவலப்மெண்ட் ஸ்கீம் அப்படின்ற முக்கியமான பல ஸ்கீம்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அந்த ஸ்கீம்ஸ் அதுல என்னென்ன இருக்கு அப்படின்றத நான் அடுத்த வீடியோல சொல்றேன். மறக்காம அந்த வீடியோவையும் பாருங்க. ஆனா இப்போதைக்கு நம்ம இந்த ப்ரொடக்ஷன் செக்டரை மட்டும் பத்தி பார்ப்போம். ப்ரொடக்ஷன் செக்டர்ல யார் அதிகமா இருப்பா அப்படின்னு பாத்தீங்கன்னா அது கண்டிப்பா கார்பரேட்ஸா தாங்க இருக்கும். ஏன் இதுக்கு கவர்மெண்ட்டே கார்பரேட்ஸை தாங்க ஃபேவரும் பண்றாங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்களா, வெறும் 17% இன்புட், அதை வச்சு மக்கள் இந்தியாவில் உள்ள மக்கள் எல்லாருக்கும் ஃபுட்டும் கொடுக்கணும். அது மட்டும் இல்லாம அதை ப்ரொடக்ஷன் செக்டாருக்கு ரா மெட்டீரியலாகவும் யூஸ் பண்ணணுங்க. இப்படி இருக்க பட்சத்துல ரொம்ப ரொம்ப மினிமம் லாஸ் இருந்தா மட்டும்தான் இந்த அளவுக்கு ப்ராஃபிட்டும் கொடுக்க முடியும். அதனால ஒரு ஸ்கில்டு ட்ரெயின்டு ஆளை மட்டும்தான் கவர்மெண்ட் ஃபேவர் பண்ணும். அப்படி இருக்கிறதுனால தான் அக்ரிகல்ச்சர் செக்டார்ல நிறையா இப்போ பிரைவேடைஸ் பண்ணிட்டு கார்பரேட்ஸும் உள்ள வந்துகிட்டு இருக்குங்க. அப்படி இருக்கிறதுனால நான் என்ன ஐடியா கொடுக்குறேன் அப்படின்னா, இந்த மாதிரி விஷயத்துல இந்தியா கொடுத்துருக்க புது புது ஸ்கீம்ஸுக்கு புது புது ஆட்கள் நிறைய தேவை. அப்போ இந்த மாதிரி இடத்துல புதுசா நிறைய என்டர்பிரைசஸ் இல்ல அந்த அக்ரிகல்ச்சர் செக்டார் டு கார்பரேட்டுக்கு கொண்டு போகக்கூடிய அந்த இன்டர்மீடியேட்டரி வேலையை மாதிரி ஒரு ப்ரொடக்ஷன் செக்டாரோ இல்ல அந்த இடத்துல நம்ம ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா அது நம்மளுக்கு ஃபேவரபிளாகவும் இருக்கும், நம்மளுக்கு அது பாசிட்டிவாகவும் இருக்கும், நம்மளுக்கு நல்ல லாபத்தையும் கொடுக்குங்க. இதனால தான் நான் சொல்றேன், நீங்க ஆண்டர்பிரினர்ஷிப் என்கிற சுயவேலை வாய்ப்பு திட்டத்தை மறக்காம செய்யணும் அப்படிங்கிறது. இந்த மாதிரி ஒரு ப்ரொடக்ஷன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுலையும் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கதாங்க செய்யும். நம்ம வீட்டில் போயிட்டு நான் ஒரு பிஸ்னஸ் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்களோட ஃபஸ்ட்டு பயமே எதில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் லாஸ் வந்துருச்சுன்னா என்ன, நம்ம கூட இருக்கவங்க நம்மளை ஏமாற்றிட்டாங்கன்னா நீ என்ன பண்ணுவேன் இப்படின்ற மாதிரி பயங்கள் தாங்க வரும். இதெல்லாம் எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு பிஸ்னஸை பற்றி தெரியாமலோ இல்லை அரைகுறையாக தெரிஞ்சுக்கிட்டோ இறங்கும்போது தாங்க. அதனால நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, ஒரு பிசினஸ் இறங்குறதுக்கு முன்னாடி நல்லா அதை பத்தி கம்ப்ளீட் ரிசர்ச் பண்ணணுங்க. அப்படி இல்லை அப்படின்னா முடிஞ்சா ஒரு வருஷமோ இல்லை 2 வருஷமோ அந்த பிஸ்னஸோட ஃபீல்டில் ஒர்க் பண்ணி பார்க்கணுங்க. அப்போதான் அதில் எந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வருது, டெக்னிக்கல் ப்ராப்ளம் என்ன, ஃபீல்டில் என்னென்ன ப்ராப்ளம் வருது அப்படின்றதுலாம் நம்மளுக்கு தெரியும். அதுவும் இல்லை அப்படின்னா நம்மளுக்கு ஒரு பிஸ்னஸை 2 பாதியாக பிரிச்சுக்கோங்க. ஒரு பாதி அந்த பிஸ்னஸ்க்கான இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ, அதில் என்ன பண்ணுறோம், அதில் கேஷ் டிபார்ட்மெண்ட் இல்லோ, அதில் ஹெச்ஆர் என்ன பண்ணுறாங்க, அதில் அட்மின் என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரியான சில விஷயங்களை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒன்று கம்ப்ளீட்டாக அந்த பிஸ்னஸோட டெக்னிக்கல் சைட். இந்த மாதிரி நீங்கள் பிரிச்சுக்கும் போது இதில் எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளோ அதை தெரிஞ்சுக்கோங்க. இன்னொன்று, அந்த ஃபீல்டுலேயே ஒர்க் பண்ணுறவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள கூப்பிட்டு அவங்கள பற்றி கம்ப்ளீட்டாக தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அவங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்ற பட்சத்தில் அவங்க பிஸ்னஸில் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா அவங்ககிட்டேருந்து எல்லா டீட்டெயில்ஸையும்
கலெக்ட் பண்ணிக்கிட்டு அந்த பிஸ்னஸை அதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி செய்யும்போது அது டெஃபினட்டாக உங்களுக்கு ப்ராஃபிட்டபிளாக தாங்க இருக்கும். நீங்கள் இந்த வீடியோவை கம்ப்ளீட்டாக பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ ஒரு ஆண்டர்பிரனர்ஷிப், அதாவது சுய வேலைவாய்ப்பு திட்டத்துக்கான ஒரு வீடியோ தான். இந்த வீடியோவை நீங்கள் பார்த்ததுல உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் கிடச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். மறக்காமல் அடுத்த வீடியோவும் பாருங்கள். அந்த வீடியோவில் நான் மேக் இன் இந்தியா ஸ்கீம், ஸ்கில் டெவலப்மெண்ட் ஸ்கீம், அப்புறம் வேற இந்தியா கவர்மெண்ட் நம்மளுக்காக என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும் நான் சொல்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுவது அபிலாஷ். டாடா, பாய்.